ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அவங்க கண்டிப்பாக எனக்காக ஏதாவது வச்சுருப்பாங்க. அவங்க கண்டிப்பாக எனக்காக ஏதாவது வச்சுருப்பாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? They must have something for me. They must have something for me. They must have, அவங்க கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. something, ஏதாவது. They must have something for me, எனக்கு. அவங்க கண்டிப்பாக எனக்காக ஏதாச்சும் வச்சுருப்பாங்க. They must have something for me. So next one, உனக்கு தரத்துக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை. உனக்கு தரதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't have anything to give you. I don't have anything to give you. I don't have, என்கிட்ட இல்லை. I don't have anything, என்கிட்ட எதுவுமே இல்லை. To give you, உன்கிட்ட தரத்துக்கு. உன்கிட்ட தரத்துக்கு எனக்கு எதுவுமே இல்லை. I don't have anything to give you. உனக்கு வேணுங்கிறது அவங்கக்கிட்ட இருக்குது. உனக்கு தேவைப்படுறது அவங்கக்கிட்ட இருக்குது. உனக்கு வேணுங்கிறது அவங்கக்கிட்ட இருக்குது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? They have what you want. They have what you want. They have, அவங்க வச்சுருக்காங்க, அவங்கக்கிட்ட இருக்குது. What you want, உனக்கு என்ன வேணுமோ அது அவங்கக்கிட்ட இருக்குது. They have what you want. So next one, எனக்கு தேவைப்படுறது யாருக்கிட்டேயுமே இல்லை. எனக்கு தேவைப்படுறது யார்கிட்டையுமே இல்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? No one has what I need. No one has what I need. No one has, யாருக்கிட்டேயுமே இல்லை. What I need, எனக்கு தேவைப்படுறது யாருக்கிட்டேயுமே இல்லை. No one has what I need. So next one, எனக்கு தேவைப்படுற பொருட்களை நீ வாங்கிட்டு வரியா? எனக்கு தேவைப்படும் பொருட்களை நீ வாங்கி வருகிறாயா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Will you buy the things I want? Will you buy the things I want? Will you buy, நீ வாங்கிட்டு வரியா? The things I want, எனக்கு தேவையான பொருட்களை நீ வாங்கிட்டு வரியா? Will you buy the things I want? So next one, நீ அவங்கள பற்றி என்கிட்ட பேசக்கூடாது. நீ அவங்கள பற்றி என்கிட்ட பேசக்கூடாது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You should not talk about them. You shouldn't talk about them. You shouldn't talk, நீ பேசக்கூடாது. About them, அவங்கள பற்றி, நீ அவங்கள பற்றி பேசக்கூடாது. You shouldn't talk about them. So next one, நீ என்கிட்ட அதை பற்றி முன்னாடியே சொல்லியிருக்கணும். நீ என்கிட்ட அதை பற்றி முன்னாடியே சொல்லியிருக்கணும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You should have told me about that earlier. You should have told me about that earlier. You should have told, நீ சொல்லியிருக்கணும். You should have told me, நீ என்கிட்ட சொல்லியிருக்கணும். About that, அதை பற்றி. Earlier, முன்கூட்டியே. நீ என்கிட்ட அதை பற்றி முன்னாடியே சொல்லியிருக்கணும். You should have told me about that earlier. So next one, அதை பற்றி நீ என்கிட்ட முன்னாடியே எதுவுமே சொல்லலை. அதை பற்றி நீ என்கிட்ட முன்கூட்டியே எதுவுமே சொல்லலை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You didn't tell me anything about that earlier. You didn't tell me anything about that earlier. You didn't tell me anything, நீ என்கிட்ட எதுவுமே சொல்லலை. You didn't tell me anything about that, அதை பற்றி நீ என்கிட்ட எதுவுமே சொல்லலை. You didn't tell me anything about that earlier, நீ என்கிட்ட அதை பற்றி முன்கூட்டியே எதுவுமே சொல்லலை. நெக்ஸ்ட் ஒன், எல்லாரும் முன்னாடியும் நான் அதை சொல்லிட்டேன். எல்லாரும் முன்னாடியும் நான் அதை சொல்லிட்டேன். இதை எப்படி சொல்லலாம்? I said that in front of everyone. I said that in front of everyone. I said that, நான் அதை சொன்னேன், நான் அதை சொல்லிட்டேன். In front of everyone, எல்லாரும் முன்னாடியும், எல்லோரும் முன்னாடியும் நான் அதை சொல்லிட்டேன். I said that in front of everyone. So next one, நீ அதை சொல்லும்போது எல்லோரும் இருந்தாங்களா? நீ அதை சொல்லும்போது எல்லோரும் இருந்தாங்களா? இதை இங்கிலீஷ் கேட்கலாம்? Was there everyone when you said that? Was there everyone when you said that? Was there everyone?
அங்கே எல்லோரும் இருந்தாங்களா? when you said that நீ அதை சொன்னப்போ அங்கே எல்லோரும் இருந்தாங்களா? was there everyone when you said that? next one, நான் அதை சொன்னப்போ அங்கே யாருமே இல்லை. நான் அதை சொன்னப்போ அங்கே யாருமே இல்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீ எவ்வளோ நாள் வேணாலும் இங்கே தங்கலாம். நீ எவ்வளோ நாள் வேணாலும் இங்கே தங்கிக்கலாம். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ கேன் ஸ்டே ஹியர் ஆஸ் லாங் அஸ் யூ வாண்ட். யூ கேன் ஸ்டே ஹியர் ஆஸ் லாங் அஸ் யூ வாண்ட். யூ கேன் ஸ்டே ஹியர், நீ இங்கே தங்கலாம், நீ இங்கே தங்கிக்கலாம். as long as you want, எவ்வளோ நாள் வேணாலும் நீ இங்கே தங்கிக்கலாம். ஓகேவா? கொஞ்ச நேரத்துக்கு நான் இங்கே இருக்கலாமா? கொஞ்ச நேரத்துக்கு நான் இங்கே இருக்கலாமா? நான் ஒருத்தவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அவங்க போகிற வரையும் நான் இங்கே இருக்கலாமா? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கேன் ஐ பி ஹியர் ஃபார் அ while? கேன் ஐ பி ஹியர் ஃபார் அ while? கேன் ஐ பி ஹியர், நான் இங்கே இருக்கலாமா? ஃபார் அ while, கொஞ்ச நேரத்துக்கு நான் இங்கே இருக்கலாமா? கேன் ஐ பி ஹியர் ஃபார் அ while? நெக்ஸ்ட் ஒன், ரொம்ப நேரம் உன்னால் இங்கே இருக்க முடியாது. ஸோ நாங்கள் சீக்கிரமாக டோரை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஸோ நீ ரொம்ப நேரம் உன்னால் இங்கே இருக்க முடியாது, அதனால் வேறு எங்கே போகலான்னு நீ யோசிச்சுக்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ கான்ட் பி ஹியர் ஃபார் ஸோ லாங். யூ கான்ட் பி ஹியர் ஃபார் ஸோ லாங். யூ கான்ட் பி ஹியர், உன்னால் இங்கே இருக்க முடியாது. ஃபார் ஸோ லாங், ரொம்ப நாளைக்கு உன்னால் இங்கே இருக்க முடியாது. யூ கான்ட் பி ஹியர் ஃபார் ஸோ லாங். ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் ரொம்ப நேரமாக அங்கே தான் இருந்தேன். நான் ரொம்ப நேரமாக அங்கே தான் இருந்தேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வாஸ் தேர் ஃபார் அ லாங் டைம். ஐ வாஸ் தேர் ஃபார் அ லாங் டைம். ஐ வாஸ் தேர், நான் அங்கே தான் இருந்தேன். ஃபார் அ லாங் டைம், ரொம்ப நேரமாக நான் அங்கே தான் இருந்தேன். ஐ வாஸ் தேர் ஃபார் அ லாங் டைம். வேலை முடிஞ்சதும் நீ கிளம்பலாம். வேலை முடிஞ்சதும் நீ கிளம்பலாம். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ கேன் லீவ் ஆஃப்டர் யூ ஃபினிஷ் த ஒர்க். யூ கேன் லீவ் ஆஃப்டர் யூ ஃபினிஷ் த ஒர்க். யூ கேன் லீவ், நீ கிளம்பலாம். லீவ் அப்படின்னா கிளம்புறது. ஸோ யூ கேன் லீவ், நீ கிளம்பலாம். ஆஃப்டர் யூ ஃபினிஷ் த ஒர்க், நீ வேலையை முடித்ததுக்கப்புறம் நீ கிளம்பலாம். என் வேலையை முடித்த உடனே நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன். என் வேலை முடிஞ்ச உடனே நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ லெஃப்ட் தட் பிளேஸ் இம்மிடியேட்லி ஆஃப்டர் ஐ ஃபினிஷ்ட் மை ஒர்க். ஐ லெஃப்ட் தட் பிளேஸ் இம்மிடியேட்லி ஆஃப்டர் ஐ ஃபினிஷ்ட் மை ஒர்க். ஐ லெஃப்ட் தட் பிளேஸ், நான் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டேன். எப்போது? இம்மிடியேட்லி ஆஃப்டர் ஐ ஃபினிஷ்ட் மை ஒர்க், என்னோட வேலையை முடித்ததுக்கப்புறம் உடனே நான் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டேன். ஐ லெஃப்ட் தட் பிளேஸ் இம்மிடியேட்லி ஆஃப்டர் ஐ ஃபினிஷ்ட் மை ஒர்க். நெக்ஸ்ட் ஒன், உன்னோட சந்தோஷத்துக்காக மட்டும்தான் நான் அதை பண்ணினேன். உன்னோட சந்தோஷத்துக்காக மட்டும்தான் நான் அதை பண்ணினேன். இதே நிமிஷம் எப்படி சொல்லலாம்? I just did it for your happiness. I just did it for your happiness. I just did it, நான் அதை பண்ணினேன். For your happiness, உன்னோட சந்தோஷத்துக்காக, உன் சந்தோஷத்துக்காக தான் நான் அதை பண்ணினேன். I just did it for your happiness. அவனை சந்தோஷப்படுத்துறதுக்கு நான் நிறைய பண்ணினேன். அவனை சந்தோஷப்படுத்த நான் நிறைய பண்ணினேன். இதை எப்படி சொல்லலாம்? I did a lot to make him happy. I did a lot to make him happy. I did a lot, நான் நிறைய பண்ணினேன். I did, நான் பண்ணினேன். I did a lot, நான் நிறைய பண்ணினேன். எதுக்கு? to make him happy, அவனை சந்தோஷப்படுத்த. நீ என்ன பண்ணினாலும் அவன் சந்தோஷப்பட மாட்டான். நீ என்ன பண்ணினாலும் அவன் சந்தோஷப்பட மாட்டான். இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He will not be happy no matter what you do. He will not be happy no matter what you do. He will not be happy, அவன் சந்தோஷப்பட மாட்டான். No matter what you do, நீ என்ன பண்ணினாலும் அவன் சந்தோஷப்பட மாட்டான்.
He will not be happy no matter what you do. Next one. அவனை சந்தோஷப்படுத்த நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அவனை சந்தோஷப்படுத்த நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will do anything to make him happy. I will do anything to make him happy. I will do anything. நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். To make him happy. அவனை சந்தோஷப்படுத்த நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். I will do anything to make him happy. Next one. நீ சந்தோஷமாக இருக்கியா? நீ சந்தோஷமாக இருக்கியா? இதை இங்கிலீஷில் கேட்கலாம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நீ எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு நான் நினச்சேன். நீ எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு நான் நினச்சேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I thought you forgot everything. I thought you forgot everything. I thought நான் நினச்சேன். என்ன நினச்சேன்? You forgot நீ மறந்துட்டேன்னு. I thought you forgot everything. நீ எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு நான் நினச்சேன். நெக்ஸ்ட் ஒன். எதையும் நான் அவ்வளோ சீக்கிரம் மறக்க மாட்டேன். எதையும் நான் அவ்வளவு எளிதில் மறக்க மாட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't forget anything so easily. I don't forget anything so easily. I don't forget நான் மறக்க மாட்டேன். I don't forget anything நான் எதையும் மறக்க மாட்டேன். அவ்வளோ சுலபமாக. so easily. I don't forget anything so easily. நெக்ஸ்ட் ஒன். முன்னாடி நடந்த எதையுமே என்னால் மறக்க முடியலை. முன்னால் நடந்த எதையும் என்னால் மறக்க முடியவில்லை. இதை எப்படி சொல்லலாம்? I can't forget anything happened before. I can't forget anything happened before. I can't forget என்னால் மறக்க முடியலை. anything happened before முன்னாடி நடந்த எதையும் என்னால் மறக்க முடியலை. I can't forget anything happened before. நெக்ஸ்ட் ஒன். முன்னாடி நடந்த எல்லாத்தையும் நீ மறக்கணும். முன்னாடி நடந்த எல்லாத்தையும் நீ மறக்க வேண்டும். இதை எப்படி சொல்லலாம்? You have to forget everything happened before, or you should forget everything happened before. You should forget அப்படின்னா நீ மறக்க வேண்டும். You have to forgetனாலும் நீ மறக்க வேண்டும். Everything happened before முன்னாடி நடந்த எல்லாத்தையும் நீ மறக்கணும். You have to forget everything happened before. நெக்ஸ்ட் ஒன். அவ அதை பெருசாக கண்டுக்கவே இல்லை. அவ அதை பெருசாக கண்டுக்கவே இல்லை. அவள் அதை பற்றிலாம் கவலைப்படவே இல்லை. அவள் அதை பெருசாக கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She didn't care about that much. She didn't care about that much. She didn't care அப்படின்னா அவள் கண்டுக்கலை, அவள் கவலைப்படலை. about that அதை பற்றி. மச் அப்படின்னா அவ்வளவா, அதிகமாக. அவள் அதை பற்றிலாம் ரொம்ப கவலைப்படவே இல்லை. அவள் அதை பற்றிலாம் ரொம்ப கண்டுக்கவே இல்லை. She didn't care about that much. ஸோ இதுவே இவ எதை பற்றியுமே கண்டுக்க மாட்டா. இவ எதை பற்றியும் கண்டுக்க மாட்டா. இவ எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டா. இவ எதை பற்றியும் கண்டுக்க மாட்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She doesn't care about anything. She doesn't care about anything. She doesn't care அவள் கண்டுக்க மாட்டா. about anything எதை பற்றியும். அவள் எதை பற்றியும் கண்டுக்க மாட்டா. She doesn't care about anything. நெக்ஸ்ட் ஒன். அதை பண்ணுறதுக்கு நீ ஏன் தயங்குற? அதை பண்ணுறதுக்கு நீ ஏன் தயங்குற? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why are you hesitating to do that? Why are you hesitating to do that? Why are you hesitating? நீ ஏன் தயங்குற? hesitate அப்படின்னா தயங்குறது. ஸோ why are you hesitating to do that? அதை பண்ணுறதுக்கு நீ ஏன் தயங்குற? Why are you hesitating to do that? நெக்ஸ்ட் ஒன். அவங்கக்கிட்டேருந்து நான் நிறைய எதிர்பார்த்தேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I expected a lot from them. I expected a lot from them. I expected a lot நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். நான் நிறைய எதிர்பார்த்தேன்.
ஃப்ரம் தெம் அவங்கக்கிட்டேருந்து நான் நிறைய எதிர்பார்த்தேன். ஐ எக்ஸ்பெக்டட் அ லாட் ஃப்ரம் தெம். என்கிட்டேருந்து எதையுமே நீ எதிர்பார்க்காத. என்கிட்டேருந்து நீ எதையும் எதிர்பார்க்காத. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் வீடியோவில் சில சென்டென்சஸை கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். அதுக்கான ஆன்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் இப்போ எங்கே இருக்கான்னு அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அவன் இப்போ எங்கே இருக்கான்னு அவனுக்கு மட்டும்தான் தெரியும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He only knows where he is now. He only knows where he is now. He only knows. அவனுக்கு தான் தெரியும். Where he is now. அவர் எங்கே இருக்காருன்னு அவனுக்கு மட்டும்தான் தெரியும். He only knows where he is now. Next one. இதை பற்றி ரொம்ப யோசிக்காத. இதை பற்றி ரொம்ப யோசிக்காத. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't think about that much. Don't think about that much. Don't think அப்படின்னா யோசிக்காத. about that, about this, about thatனா அதை பற்றி, about thisனா இதை பற்றி, much அப்படின்னா ரொம்ப, அதை பற்றி ரொம்ப யோசிக்காத. Don't think about that much. நெக்ஸ்ட் ஒன், உன்னோட நிலமை புரிஞ்சதால தான் நான் உனக்கு உதவி பண்ணினேன். உன் நிலமை புரிஞ்சதால தான் நான் உனக்கு உதவி பண்ணினேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I helped you only because I understood your situation. I helped you only because I understood your situation. I helped நான் உதவி பண்ணினேன். I helped you நான் உனக்கு உதவி பண்ணினேன். only because அதனால் மட்டும்தான். எதனால்? only because I understood your situation. நான் உன்னோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டதால் மட்டும்தான் நான் உனக்கு உதவி பண்ணினேன். ஓகேவா? தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங். வாழ்க வளமுடன்.